ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி மே 1 மே டே, சித்ரா பௌர்ணமியும் கூட. ஓகே, வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஜாப் அண்ட் கரியர், லவ், ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி லைஃப் அண்ட் ஃபினான்ஷியல் வைஸ் இன்றைய நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜஸ் என்ன, கைடன்ஸ் என்ன, வார்னிங்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, எல்லாருக்கும் மே டே விஷஸ். ஓகே, தொழிலாளர் தின வாழ்த்துக்கள். இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் என்ன, கைடன்ஸ் என்ன, வார்னிங்ஸ் என்ன, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இன்றைக்கி ரொம்ப ஒரு நல்ல நாள். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லா நாளுமே நல்ல நாள் தான். நம்ம கொண்டு போகிறத வச்சு தான் இருக்குது, நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம நாளை ஒரு பெட்டர் டே, ஒரு பெஸ்ட் டேவாக கொண்டு போகிறது நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஓகே, யூனிவர்ஸ் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இருந்தாலும் ஒரு கைடன்ஸ், ஒரு அலர்ட், அவ்வளோதான். 2 of Pentacles, Queen of Pentacles, 6 of Cups. Okay, and Lovers, Judgment. Bottom of the deck, Sun card வந்திருக்கு. சூப்பர். இந்த ஒரு கார்டே போதும் இன்றைக்கி உங்கள் டே ரொம்ப பாசிட்டிவாக சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு. எனிவேஸ், இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி ஓவரால் எனர்ஜி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 2 of Pentacles அண்ட் சன் கார்டு இருக்குது. ஓகே, இன்றைக்கி நீங்கள் பேலன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு நாள். ஓகே, சில விஷயங்கள் ஒரே நேரத்தில் ஹேண்டில் பண்ணுற மாதிரி அமையும். ஓகேங்களா, எதை பார்க்குறது எதை விடுறதுன்னு தெரியாது. அந்த மாதிரி எல்லாமே ஒரே நேரத்தில் வரும். ஸோ அதை ப்ராப்பராக நீங்கள் இன்றைக்கி ஹேண்டில் பண்ணணும். ஓகேவா? பட் என்ன தான் உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு டென்ஷனை கொடுத்தாலும் எண்ட் ஆஃப் த டே சன் எனர்ஜி ரொம்ப ஹாப்பியாக ஒரு சக்ஸஸ் அண்ட் ஒரு கிளாரிட்டி வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லுது. ஓகே, ஒரு பிஸியான நாள், ஆனால் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட முடியும். ஓகேங்களா, இதுதான் ஓவரால் எனர்ஜி. அண்ட் இப்போ உங்களுடைய ஜாப் அண்ட் கரியர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 2 of Pentacles இருக்குது அண்ட் Queen of Pentacles இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒர்க்லோட் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஒரு மல்டி டாஸ்கிங் செய்ய வேண்டிய சுச்சுவேஷன் அமையும். ஓகேவா, ஆனால் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது ஒரு ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணணும் அண்ட் ப்ராக்டிக்கலாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஈஸியாக எல்லாத்தையுமே முடிச்சிடலாம். ஓகேவா, நீங்கள் அப்படி தான் இன்றைக்கி ஹேண்டில் பண்ணுவீங்க. எவ்வளோ வேலை கொடுத்தாலுமே அது ரொம்ப ப்ராக்டிக்கலாகவும் அண்ட் ரொம்ப மெச்சூர்டாகவும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். நீங்கள் ஒரு விஷயத்தை முடிக்கிறதுல இன்றைக்கி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வெளிப்படும். ஓகே, ஸோ அந்த மாதிரியான ஒரு நாள். உங்களுடைய பாஸ், உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ், உங்களுடைய கொலீக்ஸ், இவங்கக்கிட்ட எல்லாமே உங்கள் மேலே உள்ள ஒரு நல்ல இம்ப்ரெஷன் உங்கள் மேலே உங்களுக்குலாம் வரும். ஓகேவா, ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கிடைக்கும் உங்களுக்கு. அண்ட் உங்களோட ஸ்டெபிலிட்டி ஸ்லோவாக இன்றைக்கி பில்ட் ஆகும். ஓகே, உங்களோட ஸ்டெபிலிட்டி ஸ்லோவாக இன்றைக்கி பில்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா, நீங்கள் ஆனால் உங்களோட ஒர்க்கில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ப்ரையாரிட்டி செட் பண்ணுங்கள். சரியா, எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு டாஸ்க்காக கம்ப்ளீட் பண்ணுங்கள். சரியா, இதுதான் இந்த கார்ட்ஸ் மூலயமா 2 of Pentacles அண்ட் Queen of Pentacles மூலயமா உங்களுடைய ஜாப் அண்ட் கரியருக்கு யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ். ஓகே, அண்ட் அடுத்து உங்களோட ஃபினான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா Queen of Pentacles வந்திருக்கு. ஸோ நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை சொல்கிறது பென்டிகல்ஸ் தான். ஸோ Queen of Pentacles வந்திருக்கு. ஃபினான்ஷியலி ரொம்ப ஸ்டேபிளான ஒரு டே இன்றைக்கி. ஓகேவா, செலவும் இருக்கும் அண்ட் சேம் டைம் சேமிப்பும் இருக்கும். ஓகேவா, ஒரு பேலன்ஸ், அது ரெண்டுத்துக்குமான செலவு அண்ட் சேமிப்பு ரெண்டுத்துக்குமே ஆன பேலன்ஸ் இன்றைக்கி ரொம்ப நல்லாவே இருக்கும். ஓகேவா, இன்றைக்கி மணி ரிலேட்டடாக நீங்கள் என்ன ஒரு டிசிஷன் எடுத்தாலும் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக எடுப்பீங்க. ஓகே, ரொம்ப ஒரு அழகாக ஒரு சேஃபான டிசிஷன்ஸ் எடுப்பீங்க. நீங்கள் எடுக்கிற டிசிஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஓகே, அதே மாதிரி ஃபேமிலிக்கோ இல்லை ஃப்யூச்சருக்காகவோ ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பற்றி நீங்கள் இன்றைக்கி யோசிப்பீங்க. ஓகே, Queen of Pentacles இருக்காங்க. ஸோ ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், ஒரு லாங் டேர்ம் இன்கம் வேணும் அப்படிங்கிறத பற்றியான ஒரு திங்கிங் இருக்கும். ஸோ அதனால்
நீங்கள் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி இன்றைக்கி யோசிக்கிறதுக்கான சான்சஸ் ஆர் மோர். ஓகே, அதே நேரத்தில் எப்பவும் சொல்கிறது தான், அன்னெசரி எக்ஸ்பென்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். ப்ராக்டிக்கலாக இருங்க. எது தேவையோ அதுக்கு மட்டும் செலவு பண்ணுங்கள். செலவு பண்ணும்போது இதுக்கான வர்த்து, இவ்வளோ பணம் இப்போ ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அதுக்கு வர்த்தா, அவ்வளோ பணத்துக்கு இந்த பொருள் வர்த்தா அப்படிங்கிறத யோசித்து பண்ணுங்கள். ஓகே, அன்னெசரியான ஒரு எக்ஸ்பென்ஸ்லாம் வந்து தேவையில்லை, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் அடுத்து லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப். 6 ஆஃப் கப்ஸ் அண்ட் லவ்வர்ஸ் இருக்காங்க, ஜட்ஜ்மெண்ட் கார்டும் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு இந்த ரீடிங்லேயே வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட்டாக இருக்குது. இந்த 3 கார்ட்ஸுமே சூப்பர்பாக வந்திருக்கு. ஓகே, ஒரு பாஸ்ட் பர்சன் உங்கள் லைஃப்பில் ரிட்டன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகே, உங்களை வேண்டாம்னு சொல்லிட்டு போன உங்கள் பர்சனாக இருக்கலாம், சுச்சுவேஷனால் பிரிஞ்சிருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்தால் உங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு செப்பரேஷன் ஏற்பட்டிருக்கலாம். அந்த பர்சன் இன்றைக்கி திரும்ப உங்களை தேடி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஆர்எல்ஸ் பாஸ்ட் மெமரிஸ் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பழைய விஷயங்களெல்லாம் நினச்சி பார்ப்பீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, கவலைப்பட வேண்டாம். ஓகே, பழைய நினைவுகள் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். அண்ட் ஒரு உங்களோட சோல்மேட் ஆர் ஒரு டீப் கனெக்ஷனை வந்து இன்றைக்கி வந்து உங்கள் பர்சன்கிட்ட ஃபீல் பண்ணலாம். உங்கள் பர்சன் கூட நீங்கள் இருக்கிற டைமில் இவங்க தான் நம்ம சோல்மேட்டா அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுற அளவுக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஓகே, அந்தளவுக்கு ஒரு டீப் கனெக்ஷன் வந்து உங்கள் பர்சன் கூட இன்றைக்கி இருக்கும். ஓகேங்களா, அண்ட் ஜட்ஜ்மெண்ட் கார்டு வந்திருக்கு, ஒரு ரியலைசேஷன் அண்ட் செகண்ட் சான்ஸ் எனர்ஜியை கொடுக்கறது. ஸோ ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, உங்களோட பாஸ்ட் பர்சன் ரிட்டர்ன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷன் இருந்தது இவ்வளோ நாள் அப்படின்னா, இன்றைக்கி வந்து உங்களுக்கு செகண்ட் சான்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. உங்களோட லவ் ட்ரூ அப்படின்னா உங்கள் பர்சன் இன்றைக்கி கண்டிப்பாக தேடி வருவாங்க. செகண்ட் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா, உங்கள் பர்சன் உங்களை நினைக்கிறாங்க, உங்களை பற்றி தான் நினச்சிட்ருக்காங்க, உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க, உங்கள் கூட க்ளோஸாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, உங்கள் கூட கம்யூனிகேட் பண்ண நினைக்கிறாங்க, உங்களை காண்டாக்ட் பண்ண நினைக்கிறாங்க. ஓகே, அதாவது உங்களுக்கு வந்து இன்றைக்கி ரீகனெக்ஷன், ஒரு ஹானஸ்ட் கான்வர்சேஷன் உங்கள் பர்சன் கூட பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். இதுவே நீங்கள் சிங்கிள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு பாஸ்ட் கனெக்ஷன் வரலாம், இல்லை உங்களோட பர்சனை இன்றைக்கி நீங்கள் மீட் பண்ணலாம். உங்களோட சோல்மேட்டை இன்றைக்கி நீங்கள் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸும் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, இதுவே கமிட்டட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப் வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் அண்ட் கமிட்மெண்ட் பற்றின டாக்ஸ் எல்லாமே வரும். நெக்ஸ்ட் லெவலுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறத பற்றின டிஸ்கஷன் இன்றைக்கி உங்களுக்குள்ளே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியா, அடுத்து ஃபேமிலி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 6 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஃபேமிலி பாண்டிங் நல்லாவே இருக்கும் இன்றைக்கி. ஓகேங்களா, நாஸ்டால்ஜியா, ஹாப்பி மெமரிஸ் அதெல்லாம் மீன் பண்ணுறது தான் இந்த 6 ஆஃப் கப்ஸ். ஸோ வீட்டில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. உங்கள் பேரண்ட்ஸாக இருக்கலாம், சிப்ளிங்ஸாக இருக்கலாம், உங்களோட ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட்ஸ்லாம் இன்றைக்கி இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி எல்டர்ஸ் கிட்டேருந்து உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். உங்களை விட பெரியவங்க உங்கள் ஃபேமிலியில் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்டேருந்து ஒரு நல்ல சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் வந்து ஒரு நல்ல அமைதி அண்ட் எமோஷ்னல் கம்ஃபர்ட் வந்து இன்றைக்கி நீங்கள் ரொம்ப அழகாக ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். சரியா, யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ் இந்த ஓவரால் கார்ட்ஸ், எஸ்பெஷலி ஜட்ஜ்மெண்ட் அண்ட் சன் கார்டு வந்திருக்கு இல்லையா, பாட்டம் எனர்ஜியாக. இந்த கார்ட்ஸ் வச்சு யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பாஸ்ட் லெசன்ஸ் வந்து லேர்ன் பண்ணி ஒரு நியூ பிகினிங் உங்கள் லைஃப்பில் வரும். ஓகேவா, அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். ஓகேவா, பாஸ்ட் லெசன்ஸ்லேருந்து சில பாடங்களை கற்றுக்கோங்க. ஓகே, பாஸ்ட் லெசன்ஸ் லேர்ன் பண்ணி ஒரு நியூ பிகினிங்க்கு ரெடியாக இருங்க. கண்டிப்பாக ஒரு நியூ பிகினிங் வருது, அதை அக்செப்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷம், ஒரு ஹாப்பினஸ், மகிழ்ச்சி எல்லாமே கிடைக்க போகுது. அதை வந்து உங்கள் பயத்தால் நீங்கள் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிடக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே, பயம் இல்லாமல் அதை அக்செப்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்க போகுது, சந்தோஷமான ஒரு ஃபேஸ்க்கு உங்கள் லைஃப் மூவ் ஆக போகுது. அது வந்து எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம். ஜாப் அண்ட் கரியர், லவ் ரிலேஷன்ஷிப், ஃபேமிலியில் ஒரு ஃபினான்ஷியலி ஏதோ ஒரு விதத்தில், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா கூட வரலாம். ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தோஷம் கிடைக்க போகுது. அது அழகாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் அக்செப்ட் பண்ணுங்கள். ஓகே, அதே மாதிரி ஒர்க் பிளேஸில் வந்து ஒர்க் அண்ட் எமோஷன்ஸ் ரெண்டுத்தையுமே வந்து பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், ஒர்க் அண்ட் எமோஷன்ஸ் ரெண்டுத்துலேயும். ஓகே, அண்ட் பாஸ்ட் மெமோரிஸ்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணாலுமே ஒரு கிளாரிட்டியோடு அதை ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகே,
பாஸ்ட் பர்சன் இப்போ திரும்பி வராங்க. இப்போ அவங்கள அக்செப்ட், நீங்கள் அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அக்செப்ட் பண்ணுங்கள். இல்லை முடியல அப்படின்னா முடியாது, என்னோடய லைஃப் மாறிடுச்சு, நான் வேறு ரூட்டில் போயிட்டுருக்கேன், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்குன்னா அதுக்கான அவங்களுக்கு அதுக்கு என்ன ஒரு பதிலை கொடுக்க முடியுமோ அந்த பதிலை கொடுங்க. உங்கள் இன்ட்யூஷனை கேட்டு செயல்படுங்க. ஒரு தெளிவோட டிசிஷன் எடுங்க. ஓகேவா? ஸோ ஒரு பாஸ்ட் பர்சன் திரும்பவும் வந்து உங்கள் லைஃப்பில் வராங்க. அவங்கள அக்செப்ட் பண்ணுற சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்கள் இன்ட்யூஷனை கேட்டு கிளியராக ஒரு டிசிஷன் எடுத்துருவீங்க இன்றைக்கி. ஓகேவா? லவ்வர்ஸ் அண்ட் சன் வந்திருக்காங்க இல்லையா, கண்டிப்பாக எடுத்துருவீங்க. அண்ட் மனசு சொல்கிறத வந்து இக்னோர் பண்ணாதீங்க. உங்களோட இன்ட்யூஷன் கண்டிப்பாக உங்களை அலர்ட் பண்ணும், அதை வந்து இக்னோர் பண்ணாதீங்க. 2 ஆஃப் பென்டிகிள்ஸ் இருக்குது. ஓவர் திங்கிங் அவாய்ட் பண்ணுங்கள். ஜக்லிங் எனர்ஜி வேண்டாம். அண்ட் 2 விஷயத்துக்குள்ளே கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. பாஸ்ட் அண்ட் ப்ரெசண்ட் ஆர் பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர், அந்த மாதிரி 2 விஷயத்துக்குள்ளே எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வேண்டாம். ஓகேவா? திரும்பவும் பாஸ்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா எமோஷ்னலாக வேண்டாம். ஓகே, கான்ஷியஸாக ஒரு டிசிஷன் எடுத்து அதன்படி நீங்கள் பாஸ்ட்டுக்கு போகணும். எமோஷ்னலாக பாஸ்ட்டுக்குள்ளே திரும்ப நீங்கள் போனீங்க அப்படின்னா அது அவ்வளோ ஃபேவராக இருக்காது. ஓகேவா? ஸோ ஃபைனலாக இன்றைக்கி டே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பேலன்ஸ், ரியலைசேஷன், ஹாப்பினஸ். ஓகே, இந்த சைக்கிள் தான் இன்றைக்கி இருக்கும் உங்களுக்கு. ஸோ எவ்வளோ நீங்கள் வந்து ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தாலும், பேலன்ஸ் பண்ண முடியாமல் இருந்தாலும், மல்டி டாஸ்கிங்காக இருந்தாலும், எண்ட் ஆஃப் த டே, எண்ட் ஆஃப் த திங் நீங்கள் வந்து ரொம்ப மன நிறைவோடு இருப்பீங்க. மனசுக்கு நிறைவு தரக்கூடிய ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு நாளாக இன்றைக்கி நாள் இருக்கும். ஓகேங்களா? ஒரு ஒரு திருப்தியை இன்றைக்கி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, இவ்வளோ காலையிலேருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டோம், ஈவினிங் நம்ம பாஸ்கிட்டேருந்து ஒரு நல்ல அப்ரிசியேஷன் கிடச்சிருக்கு, தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க் காட் அப்படின்னு சொல்லி யூனிவர்ஸ்க்கு கிரேட்ஃபுல்லாக இருங்க. அண்ட் ஃபேமிலிலையும் அப்படி தான், லவ் ரிலேஷன்ஷிப்லையும் அப்படி தான். உங்களுக்கு என்ன நல்ல விஷயம் நடந்தாலும் இம்மீடியட்டாக யூனிவர்ஸ்க்கு தேங்க் பண்ணுங்கள். ஓகேவா? கிரேட்ஃபுல்லாக இருங்க. எல்லா விஷயமும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். அதே மாதிரி நம்பிக்கையோடு இருங்க. பாசிட்டிவ் திங்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, அண்ட் இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ரீசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ் ஆகுற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப் அண்ட் கரியர் பற்றி ஒரு கிளியர் பர்ஸ்பெக்டிவ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். என் வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. நீங்கள் அதில் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் ஃபார் பெய்டு பர்சனல் ரீடிங்ஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் அலாட். டேக் கேர்.